அஸ்ட்ரோ 6 சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். தமிழ் மாதத்துக்கு பார்த்தோம்னா குரோதி வருடம் வைகாசி மாதம் 19ஆம் தேதி முதல் ஆணி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த ஜூன் மாதம் இருக்குது. ஆங்கில மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 6வது மாதம் தான் ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இந்த ஜூன் மாதம் அப்படின்னாலே ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் இருக்கும் மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 2 மாதமாக லீவ் விட்டு குழந்தைகள் எல்லாருமே வீட்டில் இருந்திருப்பாங்க. இனிமேல் குழந்தைகளோட கல்வி அப்படின்னு தினசரி ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த ஜூன் மாதத்தில் பல்வேறு விதமான கேள்விகள் அப்படிங்கிறது எழும். குழந்தைகளை என்ன படிக்க வைக்கலாம், எந்த ஸ்கூலில் சேர்க்கலாம் அப்படிங்கிற சிந்தனை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் பெற்றோர்களுக்கெல்லாம். இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு முதல்ல பார்த்துருவோம். மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய கால புருஷ தத்துவத்தின்படி 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி ஜூன் மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்துருவோம். நம்ம சூரியன் ரிஷப ராசியில் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகுதான் மிதுன ராசிக்கு போகிறாரு. செவ்வாய் மேச ராசியில் இருக்கிறாரு. புதன் ரிஷப ராசியில் 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மிதுன ராசிக்கு போகிறாரு. சுக்கிரன் ரிஷபத்தில் 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மிதுன ராசிக்கு போகிறாரு. குரு ரிஷபத்திலையும், சனி கும்பராசியில் இருக்கிறாரு. ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் அப்படின்னு கிரகங்களோட அமைப்பெல்லாம் இந்த ஜூன் மாதம் இருக்குது. உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மாதத்தின் தொடக்கத்தில் வேலையில் மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படலாம். மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இது வெற்றிகரமான வேலையைத்தான் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் இடமாற்றம் செய்யக்கூடிய வேலையில் பணிபுரிந்தீங்க அப்படின்னா இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. வியாபாரம் செய்தீங்க அப்படின்னா இந்த மாதம் இன்னும் சிறந்த வெற்றியை கொடுக்கும் உங்களுக்கு. உங்களுடைய முயற்சிகள் தொழில் கூட்டாளியின் கூட்டு முயற்சியாலும் தொழிலை முன்னோக்கி கொண்டு செல்வதில் வெற்றி பெறுவீங்க. 5ஆம் வீட்டில் 4 கிரகங்கள் அமர்வதால உடைய முன்னேற்றத்தை மறைக்கும் விதத்தில் இருக்கும். ஆனால் பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதாலையும், புதன், சுக்கிரன், குரு மற்றும் சூரியன் சுபபலம் பெற்று இருக்கிறதாலையும் மாணவர்கள்லாம் கல்வியில் அதிக வெற்றி அப்படிங்கிறதே கிடைக்கும். செவ்வாய் தனது சொந்த ராசியில், அதுவும் 4ஆம் வீட்டில் இருக்கிறாரு. குடும்பத்திற்கு நிதி சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்காது. நிலம் மற்றும் சொத்துக்கள்லாம் வாங்கலாம். சொந்த வீடு கட்ட நினைச்சிங்க அப்படின்னா வீடு கட்டும் பணி அப்படிங்கிறது தொடங்கலாம். இந்த மாதத்தில் உங்களுடைய உறவில் காதல் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். காதலியோடு எல்லாம் நெருங்கி பழகுவீங்க. முழு மனதோடு அன்புக்குரியவரை நேசிக்கிறதால அவர்களை எங்கேயாவது வெளியில் அழைத்து செல்லலாம். இல்லை குடும்பத்தோடு சுற்றுலாலாம் சென்று வரும் வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். செவ்வாய் 4ஆம் வீட்டில் அமர்ந்து 11ஆம் வீட்டை பூரண பார்வையோடு பார்க்கறதாலையும், சுக்கிரன், சூரியன், புதன், குரு ஆகிய கிரகங்கள் 5ஆம் வீட்டிலிருந்து 11ஆம் வீட்டையும் பார்க்குறாங்க. அதனால நல்ல வருமானம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் உண்டு. சனி 4ஆம் வீட்டில் இருக்கிறதால உடல்நல பிரச்சனைகள் குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். மகர ராசிக்காரர்கள் அனைவருமே நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த வேலைகளை முடிச்சு கொடுத்து மகிழ்ச்சி அடைய போறீங்க. தொழில் வியாபாரத்திலலாம் நீங்கள் நிர்ணயித்த இலக்குகளை அடைவதில் கடும் சிரமங்கள் வந்தாலும் அதன் பிறகு வெற்றி அப்படிங்கிறது உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான பல வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். குடும்பத்தில் திருமணம், குழந்தை பேரு அப்படின்னு சுபகாரியங்கள்லாம் நடக்கிறதால மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பணி உயர்வு, ஊதிய உயர்வுலாம் கிடைக்கும். மாணவர்கள்லாம் படிப்பில் புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. மாணவர்களுக்கு இந்த மாதத்தின் முதல் பகுதியிலேயே சுக்கிரன் உங்கள் ராசிக்கு போகிறாரு. படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்கலையே அப்படின்னு இதுவரைக்கும் காத்திருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இனிமேல் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. வெளிநாடு சென்று சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவர்களுக்கும், வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக காத்திருந்தவர்களுக்கும் நல்ல செய்தி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. பெண்கள்லாம் ஆடை ஆபரணங்களோட சேர்க்கை அப்படிங்கிறது உண்டு. மங்கள ஓசை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கண்டிப்பாக கேட்கும். அதே மாதிரி புதன் மாதத்தின் முற்பகுதிகளிலேயே மிதுன ராசியில் போகிறாரு. அடுத்தவர்களுக்காக எந்த உதவிகள் செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யணும். அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடுவது இது எல்லாத்தையும் தவிர்த்துக்குங்க. அடுத்தவர்களுக்காக பணம் வாங்கி கொடுப்பது இது எல்லாத்தையும் தவிர்த்துக்கணும். தொழிலில் கை நழுவி போன ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும். சமுதாயத்தில் உங்களுக்கு அப்படின்னு மதிப்பும் மரியாதையும் உண்டு. இனிமேல்
இந்த மாதம் மகர ராசிக்காரர்கள் அனைவருமே சுய முன்னேற்றம் அப்படிங்கிறது சாத்தியமாகும். உங்களுடைய உத்தியோகத்திலலாம் பொருளாதார முன்னேற்றத்துக்கு தேவையான அனைத்து உதவிகளும் இந்த மாதத்தில் கிடைக்க போகுது. ஆரோக்கியத்தை நீங்கள் சிறப்பாக பராமரிக்கணும். இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். வருமானம் மற்றும் சேமிப்புல முன்னேற்றம் காண்பீங்க. உங்களுடைய குடும்ப நபர்களின் தேவைகளை நிறைவேற்றுவதற்கு கடுமையாக பாடுபடுவீங்க. அதன் மூலம் குடும்பத்தில் இருக்கிறவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க. பிறருக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி திருப்தி அடைவீங்க. நீண்ட தூர பயணம் காரணமாக செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும். தொழிலில் முதலீடு செய்வதன் மூலம் நஷ்டம்லாம் ஏற்படலாம். எனவே தொழிலில் முதலீடுகளை தவிர்த்துக்குங்க. ஆன்மீக முன்னேற்றம் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. இது உங்களுக்கு மனக்கவலையை தான் கொடுக்கும். தூக்கம் அப்படிங்கிறது பாதிக்கப்படலாம். மூச்சு பயிற்சி, தியானம் இதெல்லாம் முறையாக செய்துட்டு வாங்க. முடிஞ்ச வரைக்கும் மனக்கவலைகளை குறைச்சிக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது சற்று கடினமாக தான் இருக்கும். பொறுமை காப்பது இந்த காலகட்டத்தில் அவசியம். புதிய முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடையலாம். இந்த கடினமான தருணங்களை கடக்கிறதுக்கு உங்களுடைய குலதெய்வத்தோட அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைப்படும். எனவே தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்க. உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெல்லுவதற்கு கடினமான சூழ்நிலையாக தான் இருக்கும். உங்களுடைய காதலுக்கெல்லாம் பெற்றோரோட அனுமதி அப்படிங்கிறது கிடைக்கும். காதல் உறவுல அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். இந்த மாதத்துல காதலை சொல்ல தைரியமும் தன்னம்பிக்கையும் கிடைக்கும். அதனால காதலில் வெற்றி அப்படிங்கிறது இந்த மாதத்துல உண்டு. உங்களுடைய துணையை ஈர்க்கிறதுக்கு ஆபத்தான செயல்பாடுகள் எல்லாம் ஈடுபட வேண்டாம். காதலுக்கு பெற்றோர் மற்றும் பிற குடும்ப உறுப்பினர்களின் சம்மதம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். அதனால உங்களுடைய காதல் உறவு திருமண உறவா மாறும். குழந்தை பாக்கியம் இல்லாத மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டு. இந்த மாதம் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்கு நிதிநிலை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கு. குடும்ப உறுப்பினர்களோட தேவைகளை அறிஞ்சு செயலாற்றுவீங்க. கடந்த காலத்தில் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு கொடுத்த பணத்தை எல்லாத்தையும் நீங்கள் திரும்ப பெறுவீங்க. இதுவே உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு பெரும் உதவியாக இருக்கும். உங்களுடைய குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல பிள்ளைகள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. சொந்த ஊரில் இருக்கும் சொத்தை வித்துட்டு பணம் பெறும் வாய்ப்பும் அதிகமாக இருக்கும். நஷ்டங்களை தவிர்க்கிறதுக்கு முதலீடு செய்வது, நீண்ட தூரம் பயணம் செல்வது இது எல்லாத்தையும் தவிர்த்துக்கணும். வெளி மாநிலம் வெளிநாட்டில் உள்ள நபர்களால் நீங்கள் நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதால அவர்களோடு இருக்கக்கூடிய உறவை சற்று தள்ளி வச்சுக்கிறது தான் இந்த மாதத்தில் நல்லது. உத்தியோகத்திலலாம் கடுமையான சிரமங்களை தவிர்க்கிறதுக்கு வழக்கமான செயல்களில் மட்டும் செய்யணும். பொறுமையோடு செயல்படுங்க. புதிய முயற்சிகளெல்லாம் நீங்கள் தோல்வி அடையலாம். அப்படிங்கிறதால இந்த மாதத்தில் அதை தள்ளி போடுவது தான் நல்லது. ஒரு சிலருக்கெல்லாம் வேலை இழக்கும் அபாயம் கூட வேலை இழக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இது உங்களுக்கு பெரிய மன கஷ்டத்தை கொடுக்கும். வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாத வேண்டாம். வேலை இழப்பை தவிர்க்கிறதுக்கு பணியிடத்தில் அனைவரையும் அனுசரித்து நடந்துக்கிட்டாலே போதும். குழந்தைகளுக்கெல்லாம் கழுத்து, தொண்டை வலி, தோள்பட்டை வலி இது போன்ற உடல்நல பிரச்சனைகள்ல இருந்து மீள்வதற்கு மருத்துவ பரிசோதனை அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். அதனால மருத்துவ பரிசோதனை எடுத்துக்குங்க. சிறு பிரச்சனை அப்படின்னாலும் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுறது நல்லது. தூக்கம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல பிரச்சனையா இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் மாணவர்கள்லாம் கல்வியில் முன்னேற்றம் காணறதுக்கு இது ஒரு அனுகூலமான மாதம். இருந்தாலும் நண்பர்களோடு வெளியில் செல்வது, சுற்றுலா செல்வதெல்லாம் தவிர்த்துக்கணும். விளையாடும் போது முகத்தில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிப்புலையும் சரி இதனால் கவனச்சிதறெல்லாம் ஏற்படலாம். எனவே முன்னெச்சரிக்கையோடு பாதுகாப்பாகவும் இருக்கணும். படிப்பில் அதிக கவனத்தை செலுத்தணும். நீண்ட தூர பயணங்கள், இடமாற்றத்தெல்லாம் தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கல்வியில் நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு. சனிக்கிழமை தோறும் அனுமன் வழிபாடு உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். இல்லத்து பூஜை அறையில் விஷ்ணு சகஸ்ரநாமம் மற்றும் ஆதித்ய கிருதயம் கேட்டுவாங்க. அடுத்தவர்களுக்காக அதிக உதவிகள் செய்வதை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்குங்க. உங்களுடைய குடும்பத்தையும் தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருக்க பார்த்தீங்க அப்படின்னாலே பல பிரச்சனைகள் அப்படிங்கிறது தவிர்த்துக்கலாம். மகர ராசிக்காரர்கள் இந்த ஜூன் மாதம் மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவே இருக்கும்.